ஹலோ காய்ஸ், வணக்கம். இது மோட்டோ டாக்டர் தமிழ். இன்றைக்கு நாங்கள் எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் டிவிஎஸ் விக்டர். இந்த பைக் கனநாளாக இப்படியே இருந்த பைக் உண்டு. 2 சில்லும் இல்லாமல் இப்படியே தான் கிடந்தது. அப்படியே கணக்கெடுக்காமல் விட்டுருந்தவங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த பைக் ஸ்டார்ட் வராது. இதை நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, உண்டா என்ன செய்யணும்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பைக்கிൻ്റെ கண்டிஷனை பார்க்கவே தெரியும் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. இந்த இன்றைக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, முதலாவதாக கரண்ட் வருதான்னு பார்க்கணும். கிக் பண்ணி பார்த்தா கரண்ட் வருது, ஆனால் வீடியோவில் அது சரியாக தெரியலை. வடிவாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விளங்கும் கரண்ட் வருது. ஓகே, அடுத்தது கார்பரேட்டரை கலட்டி இருக்கிறேன். கார்பரேட்டர் இப்போ கனநாளாக ஸ்டார்ட் வராதால் கார்பரேட்டர் எப்படியும் காபனுகள் படிஞ்சிருக்கும். சரியா? அதனால் கார்பரேட்டர் இப்போ கலட்டுவோம். அதுக்கு பின்னுக்கு வர 4 நட்டையும் வரல கலட்டணும், 4 போல்ட்டையும் வரல கலட்டணும். கனநாளாக அப்படியே நின்றதால் தண்ணியெல்லாம் கார்பரேட்டருக்குள்ளே போயிருக்குது. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. இதப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கு முன்னே இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இப்படி கனநாளாக இப்படியே ஸ்டார்ட் வராமல் நிற்கிதுன்னு சொன்னால் அந்த பைக்கோட கார்பரேட்டர் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லாத ஆக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஃபுல்லாக எல்லா ஜெட்டையும் கலட்டிட்டு இந்த கார்பரேட்டரை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொழுவினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸ்லோ செட்டிங். ஏண்டா நான் இந்த பைக்குக்கு அப்படி தான் செஞ்சேன். நான் நல்லாவே வேலை செய்யுது, ஓவர்ஃப்ளோ ஒன்றும் ஆகலை. வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறேன்னு தெரியும். அடுத்தது இதில் அந்த ஜெட்டெல்லாம் எப்படி ஸ்லோ செட்டிங், மற்றது மெயின் ஜெட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியும் போட்டிருப்பேன். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியாவாக விளங்கும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் சொல்கிறது இதை பற்றி தெரியாத ஆக்களுக்கு தான். தெரிஞ்சவங்க வேறு எதுவும் ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாம் கலட்டியாச்சு. இனி ஃப்ளோட்டரையும் கலட்டிட்டு வெளியில் வர ஸ்க்ரூவையும் எல்லாம் கலட்டிட்டு இதை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். கார்பரேட்டரை பாருங்கள் என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே தெரியுது. ஓகே, இந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு கொஞ்ச நேரத்தால் கெரோசினில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொள்ளுவோம். இந்த சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கிற காரணம் இந்த கார்பரேட்டர் இந்த ஹோல்கள் எல்லாம் சரியான நுண்ணிய ஹோல்களாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் ஆகிறதுக்காக தான் சுடுதண்ணியில் கொதிக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜெட்டுகளை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு வயர் ஒன்று மெல்லிய வயர் ஒன்று எடுத்து இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி ஒரு மெல்லிய கம்பி எடுத்து அதுக்குள்ளே விட்டு அதை வடிவாக க்ளீன் பண்ணுங்கள். இதில் வீடியோவில் செய்கிற மாதிரியே இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த ஹோலுக்குள்ளே இருக்கிற அடுப்பெல்லாம் நார்மலாக அடுபட்டு வந்துடும். அதுக்கு பிறகு வடிவாக காற்றை பிடிச்சிட்டு இதை குழவினீங்கண்டா ஓகே. ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணி திரும்ப எல்லாம் கொழுவியாச்சு. இனி கார்பரேட்டரை பைக்கில் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யுங்கண்டா, பைக்கில் இருக்கிற ஆயில் எல்லாம்
ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு புது ஆயில் விடுங்க, ப்ளக்கை புதுசு மாற்றுங்க. நான் ஆல்ரெடி அதெல்லாம் செஞ்சுட்டேன். இதெல்லாம் வீடியோவில் காட்டலை. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டினேன். வீடியோ லென்த் ஆகும்னு சொல்லிட்டு அதை காட்டலை. ப்ளக் கொழுவுற ஹோலில் ஆயிலையும் பெட்ரோலையும் விட்டுட்டு 2-3 தடவை கிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ப்ளக்கை கொழுவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதுல வேல்வில் படிஞ்சிருக்கிற அந்த கார்பன் எல்லாம் அப்படி செஞ்சால் வெட்டுப்படும். அதுக்காக